தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும் சார்? கடந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாடுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அடுத்த வர 5 காலத்துல பிரதமரோட 3வது டேர்ம்ல என்னெல்லாம் செய்யற இதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த புது கல்வி திட்டத்தை பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. இது ஹிந்தி திணிப்புக்காக கொண்டு வந்ததா இல்ல கல்வித்துறையில பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று செய்யப்பட்ட இது கொள்கையா? கல்வியை வைத்துக்கொண்டு மொழியை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு கொண்டு என்ன பிரச்சனைங்க? ஹிந்தி திணிக்கிறாங்க, ஆந்திராக்காரன் சொல்லணும்ல. உங்களுக்கு ஹிந்தி மேல பிரச்சனை, சரி ஹிந்தி வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க, என்ன தப்பு? இந்த பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட ஃபார்முலா தான் சொல்லி தர்றாரு விஜய்க்கு. இந்த ஃபார்முலா தானே அங்க எத்தனை நாளா பிஜேபியில இப்ப இல்லைங்க, பிரசாந்த் கிஷோர் வரதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்த ஃபார்முலா. அதுவும் சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு பிஜேபிக்கு நல்ல தொடர்பு இருக்குது. ஆலோசகர் உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் ஆயிட்டார். அப்ப என்ன விஜயோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி மேலே எனக்கு தோணுச்சு. நீங்க உங்க கட்சி ஆரம்பிக்கிற, நீங்க அவரை கூப்பிட்டு என்ன இவ்வளவு இது பண்றீங்க? அவர் ஒன்லி அட்வைசர். வணக்கம், நான் உங்கள் சிங்கிகுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குவன். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா. தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும் சார்? இல்ல அதாங்க, எந்தெந்த அதாவது அடுத்த இது என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பி மீண்டும் கட்சியோட கொள்கைகள், பிரதமர் தமிழ்நாடு மேல உள்ள பற்று, தமிழ் மேல உள்ள பற்று, தமிழ்நாடுக்காக நடக்கிற வளர்ச்சி திட்டங்கள், கடந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாடுக்காக என்ன செஞ்சிருக்கோம், அடுத்த வர 5 காலத்துல பிரதமரோட 3வது டேர்ம்ல என்னெல்லாம் செய்யற இதை எடுத்து மக்களுக்கு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து பிஜேபியோட அடிப்படை கொள்கை என்ன, பிஜேபி என்ன தமிழ்நாடு எதிர்த்து இருக்குதா, தமிழ் மக்களை எதிர்த்து இருக்குதா, அப்புறம் இந்த புது கல்வி திட்டத்தை பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. இதாவது இது என்ன, இது ஹிந்தி திணிப்புக்காக கொண்டு வந்ததா இல்ல கல்வித்துறையில பல மாற்றங்கள் வர வேண்டும் என்று செய்யப்பட்ட இது கொள்கையா? இதுல பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், ஆனா மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் பிரச்சாரம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாரும் அதுல ஆக்டர் விஜய் கலந்துக்கிறாரு. அவரும் பார்த்து யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்ன அவரு படிச்சிருக்காரா இந்த 3 மொழி திட்டத்தை? பார்த்தாரா? அவரு பார்க்கலையே. ஒன்னும் பார்க்காம சரி இதுல பாருங்க, கல்வியை வைத்துக்கொண்டு மொழியை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏங்க ஹிந்தி திணிக்கிறாங்க தமிழ்நாட்டுலன்னா, அப்ப கேரளத்திலயும் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட மசோதா நிறைவேற்றி அது இல்ல. அப்ப இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. இனி பல தமிழ்நாடுல பல இளைஞர்கள் வேலை தேடி எங்கெங்கெல்லாம் போறாங்க. டெல்லியில பல பேர் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்த உடனே மொழி கத்துக்க வேண்டியது இது இருக்குது. ஆனா கேரளால இருந்து வர இளைஞர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஏன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் படிச்சிருக்காங்க. ஆந்திரால இருந்து வர இளைஞர்களுக்கு ஹிந்தி தெரியும், ஈஸியா வேலை கிடைச்சிடுறது. இவங்களுக்கு அங்கேருந்து வரவங்களுக்கு பேசவே முடியல. இன்னைக்கு டெல்லியில 4 லட்சம் மேல தமிழ்காரர்கள் இருக்காங்க. எல்லாரும் சரளமாக ஹிந்தி பேசுறாங்க, பல பேர் எழுதி படிக்கிறாங்க. அவங்க நினைப்பது என்ன, இல்ல இல்ல இது பிராக்டிகல் விஷயம் குவன். இது பிராக்டிகலா அரசியல் விட்டுருங்க. பிராக்டிகலா ஒரு மொழி தெரிஞ்சுன்னா வேலை அதிகம் தானே. இப்ப பாருங்க, நான் பிறந்து வளர்ந்தது வட இந்தியாவில். தமிழை ஒரு தமிழ் ஸ்கூலில் கத்துட்டேன் கல்கத்தாவில். நான் தமிழ் ஸ்கூல்ல தான் படிச்சேன் கல்கத்தால ஒரு தமிழ் ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல் பேர் நேஷனல் ஹை ஸ்கூல். அது டாக்டர் சி.வி. ராமன் இருந்தார், விஞ்ஞானி, பெரு விஞ்ஞானி. அவர் ஆரம்பிச்சு வச்ச ஸ்கூல் கல்கத்தால. அங்கத்தான் நான் தமிழ் கத்துட்டேன். அதுக்கு பிறகு பங்காளியும் கத்துட்டேன். நான் சரளமாக பங்காளி பேசுவேன். ஒடிசாக்கு சென்றேன், ஒடிசாவில் ரிப்போர்ட்டரா இருந்தேன், ஒடியா மொழி கத்துட்டேன். தில்லிக்கு வந்தேன், தில்லியில இது கத்துட்டேன், ஹிந்தி கத்துட்டேன். நீங்க சின்ன பிள்ளைகளாவே ஒரு மொழி கத்துட்டே வச்சுக்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு மொழி அரசியலா நினைக்கலாம் சில கட்சி தலைவர்கள். அதை தவிர்த்து பாருங்க, இது என்ன பிரச்சனை? தமிழ்நாடு கொண்டு என்ன பிரச்சனைங்க? ஹிந்தி திணிக்கிறாங்க, ஆந்திராக்காரன் சொல்லணும்ல. ஆந்திரால பிரச்சனை, கேரளால பிரச்சனை இல்ல, கர்நாடகால பிரச்சனை இல்லைங்க. இதுல அரசியல் தான் இருக்குது, இது பிராக்டிக்கல் இல்ல. மொத்தத்துல நீங்க தமிழ், அதாவது ஏழை தமிழ் பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க இது பண்ணி வைக்க, வேற ஏதாவது மொழி கத்து கொடுங்க. உங்களுக்கு ஹிந்தி மேல பிரச்சனை, சரி ஹிந்தி வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க, என்ன தப்பு? நீங்க உங்க ஸ்கூல் பாருங்க, புது கல்வி திட்டத்துல ஸ்கூலை எப்படி, இது மொழி ஒரு பக்கம் தான். இதை திருப்பி நான் சொல்றேன், நம்மளும் படிக்கணும் புது கல்வி திட்டத்தை.
நம்மளும் பேசிட்டே இருக்கோம் யூடியூப்ல போட்டுட்டே இருக்கோம். பட் என்ன ஏன் நம்ம டீடைல்ஸ்குள்ள போக மாட்டேங்கிறோம்? ஒரு பாலிசி பத்தி முழுக்க புரிஞ்சுண்டு இன்னைக்கு நம்மளோட கல்வியோட நிலைமை என்ன, நம்ம ஸ்கூலோட நிலைமை என்ன, உயர்கல்லூரி நிலைமை என்ன, இதை நம்ம இது பண்ணணும்ல. நம்மளே செய்யறது இல்லை. நம்ம பத்திரிகையாளர்களும் இதை பத்தி இல்லை. ஏதோ இவர் பைட்டு கொடுக்குறாரு, அவர் பைட்டு கொடுக்குறாரு, ஒரு டிபேட் நடக்கிறது. மேட்டர் அப்படி இல்லைங்களா? கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ளுக்குள்ள போய் பார்க்கணும் இல்ல. ஆனா இன்னைக்கு தேதியில எதையாவது யாரு மேல திணிக்க முடியுமா? இந்த அரசியல் எத்தனை நாள் பண்ணுவீங்க? சார், இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து தாவேகா 2ஆம் ஆண்டு விழாவில் வந்து பேசும்போது பூத் கமிட்டி வந்து நான் அமைக்கிறேன் பாருங்க, பூத் கமிட்டி எங்களால அமைக்க முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அமைச்சு காட்டுறேன் பாருங்க, 69,000 பேர்த்தோட பெரிய மாடை கூட்டி காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிறாரு. அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு உதவுமா? கட்டாயம். பிஜேபி வட இந்தியாவில் வளர்ந்த காரணமே பிஜேபி பூத் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்க பிஜேபியோட வட இந்தியாவில் சக்சஸ் இருக்கு பாருங்க. எந்த மாநிலம் போங்க, பூத் லெவல் தனி பூத் லெவல் கமிட்டி இருக்குது. அதாவது ஓரோரு பிஜேபியோட ஒர்க்கர் இருக்கான் பாருங்க, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், ஹரியானா, எந்த இடத்துல எல்லாம் தேர்தல் ஜெயிச்சிருக்காங்களோ, இது ஏபிசிடி. ஒரு அரசியல் கட்சிக்கு கட்டமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கிரஸுக்கு அந்த ஆர்கனைசேஷன் கொலாப்ஸ் ஆனதுனால தான் ஜெயிக்கவே முடியறது இல்லை. நீ எத்தனை தான் ரேலி செஞ்சாலும், எத்தனை தான் பப்ளிக் மீட்டிங் பண்ணாலும், எத்தனை தான் நேர்காணல் கொடுத்தாலும், டிவியில வந்தாலும், ஓரொரு பூத்துக்குள்ள ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. பிஜேபியில பாருங்க, பன்னா பிரமுக்கு சொல்லுவாங்க அவங்கள. இன்னைக்கு விஜய் சொல்வது புதுசு இல்லை, இது எல்லா கட்சிகளையும் நடக்கிற விஷயம்தான். இந்த பிரசாந்த் கிஷோர் பிஜேபியோட ஃபார்முலா தான் சொல்லி தர்றாரு விஜய்க்கு. பிஜேபியோட வந்து விஜய்க்கு சொல்லி தருகிறாரா? சொல்லி தர்றாரு. இது பாருங்க, இந்த பூத் லெவல் வைக்கிறது, அதாவது ஓட்டர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பக்கத்துல 100 பேர் இருக்கும், 50 பேர் இருக்கும், அந்த இதை பொறுத்து இருக்கு. அங்க பிஜேபியில என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜுக்கு அதுல ஒரு 100 பேர் இருக்குன்னா ஒரு தொண்டரை போட்டுருவாங்க. உங்க வேலை இந்த 100 குடும்பத்தோட தொடர்புல இருங்க, ஃபீட்பேக் வாங்கிக்கங்க, கட்சி பத்தி சொல்லுங்க, தேர்தல் இன்னைக்கு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இதுதான் எங்க கட்சி, இதுதான் எங்க கொள்கை, இதுதான் பிரதமர் மோடி செஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க தேர்தல் பத்திரிகை இருக்கு, அதுல இருக்கிற அம்சங்கள் எடுத்து சொல்லுங்க. எவ்வளவுதான் நீங்க மேலாக கேம்பெயின் பண்ணலாம், பெரிய தலைவர்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் செய்யலாம், ஆனா அல்டிமேட்லி டவுன். ஸோ பிரசாந்த் கிஷோர் ஏதாவது ஃபார்முலா கொடுக்குறாருன்னா இந்த ஃபார்முலா தானே அங்க எத்தனை நாளா பிஜேபியில இப்ப இல்லைங்க, பிரசாந்த் கிஷோர் வரதுக்கு முன்னாடி பிஜேபியில இருந்த ஃபார்முலா. எப்பெல்லாம் இந்த ஃபார்முலா அவங்க கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அப்பெல்லாம் பிஜேபி சரியா ஜெயிக்க முடியல. இனி காங்கிரஸோட நிலைமை அதுதான். காங்கிரஸ் வட இந்தியாவில தேஞ்ச காரணமே இந்த பூத் லெவல்ல விட்டாங்க. அப்படி விஜய் நிஜமாவே ஆரம்பிச்சாருன்னா அந்த பூத் லெவலை ஸ்ட்ரெங்தன் பண்ணா கட்டாயமா அந்த கட்சிக்கு வாய்ப்பு அதிகமாகும். அப்ப வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படிங்கிறீங்க? கட்டாயமா கூடும். ஏன்னா நீங்க பூத் லெவல்ல பாருங்க, பூத்துனா என்னங்க, அந்த ஓக்கு சாவடியில அந்த ஓக்கு சாவடியில் எத்தனை ஓட்டு இருப்பாங்க, ஒரு 500 குடும்பம் இருக்குன்னா அங்க போய் அந்த பார்ட்டி ஒர்க்கர் போல வச்சுக்கோங்க, வரமாட்டாங்க. நேத்து கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹேஷ்டாக் போட்டு தமிழக வெற்றி கழகத்தினர். அப்படி நம்ம பார்க்க போதும் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்ட்ட வந்து எழுதுகோலை கொடுத்து நீங்களும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து மறுத்துட்டாரு, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு என்ன காரணம் சார்? பின்ன கெட் அவுட் அவர் ஹிந்திக்கு எதிர்த்து பேசுவாரா? நீங்க ஹிந்தி ஒரு மொழியை வச்சுட்டு இருக்கிற பாலிடிக்ஸ்ல அவர் எப்படி பண்ணா, அவரோட கட்சி ஒரு பீகார் தேர்தலில் இப்ப ஜன்சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தானே போட்டியிட போறாரு. காரணம் என்ன, அவர் என்ன நினைச்சாரு, எல்லாரையும் நான் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறேன், நானே என் கட்சி ஆரம்பிச்சு ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவர் இப்ப போட்டியிடுறாரு. இப்ப நவம்பர் மாதத்துல நடக்கிற சட்டசபை தேர்தல் இருக்கு பீகார்ல, அதுல அவர் கட்சி முறையாக அரங்கேற்றம் செய்ய போகுது, ஜன் சுராஜ்னு கட்சி. அதனால அவருக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளவு டைம் கொடுப்பாரு, விஜய்க்கு எவ்வளவு டைம் கொடுப்பாரு எனக்கு தெரியாது. அதுல அவர் இந்த நேரத்துல பிரதமருக்கு எதிர்த்தோ பிஜேபிக்கு எதிர்த்தோ அவர் இப்போ ஒன்றும் பண்ண, இப்போ அதுல எதுக்கு தலை நுழைப்பாரு? நான் அதுவும் சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கும் பிஜேபிக்கு நல்ல தொடர்பு இருக்குது, தொடர்பு இல்லாம இல்லை. ஏன்னா முதல்ல மோதியோட இருந்தாரு, பிரிஞ்சாரு, அவர் பல கட்சிகள் இருந்திருக்காரு, போயிருக்காரு. முதல்ல சொன்னாரு எந்த கட்சிக்குமே நான் அட்வைஸ் பண்ண போறதுல, சொந்த கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப விஜய்க்காக ஒண்ணு வந்திருக்காரு. ஐபேக் நிறுவனம் தனியா இருக்குது, அதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. ஸோ அதனால பிரசாந்த் கிஷோர் வந்து
இந்த கோ பேக்கு கெட் அவுட்டு இதிலெல்லாம் அவர் கலந்துக்க விரும்ப மாட்டார். ஏன்னா வட இந்திய அரசியல் அது வேற மாதிரி இது பண்ணும். அதுக்கு ஜாக்கிரதையா இருப்பார் அவர். இங்க இன்னொரு தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் என்னன்னா நீங்க வட இந்தியாவை கண்டம் பண்ணணும், இந்தியை கண்டம் பண்ணணும், பிரதமரை கண்டம் பண்ணணும், பிஜேபியை கண்டம் பண்ண ஓட்டு கிடைச்சிடும். இது ஒரு ஃபார்முலாவை போயிட்டு இருக்கு. அதுல அவர் ஏன் கலந்துப்பாரு? பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டது போல பாஜகல இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து திமுகல இருந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில இருந்து எல்லா கட்சிகளுக்குமே பல கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது யாருமே வந்து பிரசாந்த் கிஷோரை தேர்தல் ஆலோசகராக வச்சுக்கிட்டாங்களே தவிர தங்களுடைய கட்சி மேடைகள்லையோ இல்லை ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள்லையோ வந்து அவரை மேடை ஏற்றி பேச சொன்னதே கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஏன் இது மாதிரி அவரை பேச வச்சாரு? இதற்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? புவன், நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆலோசகர் வந்து உங்களுக்கு சீஃப் கெஸ்ட் ஆயிட்டார். அப்ப என்ன விஜயோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி மேலே எனக்கு தோணுச்சு. நீங்க உங்க கட்சி ஆரம்பிக்கிற, நீங்க அவரை கூப்பிட்டு என்ன இவ்வளவு இது பண்றீங்க? அவர் ஒன்லி அட்வைசர். இஸ் ஒன்லி அன் அட்வைசர். நீங்க கொடுக்குற இன்புட் வச்சுன்னு ஒரு ஃபார்முலா போட்டு கொடுப்பாரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. பட் நீங்க அவரை இது பண்ணி அவரை கௌரவிச்சு அவரை உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. விஜய் தான் தமிழ்நாடு எதிர்காலம்னு அவரோட எதிர்காலம் தேடிட்டு இருக்காரு பீகார்ல. இப்ப டிஎம்கே தலைவர்கள் பல பேர் நேற்றுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவரை பீகார்ல தேடிட்டு இருக்காரு. சொல்லியிருக்காரு சொந்த ஊர்லயே விலை போகாதவர் எப்படி வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன் விஜய் பாருங்க, விஜய் கிட்ட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் அப்ரோச். அது மக்களிடையே ஒரு இம்ப்ரெஷன் பண்ணும். ஏன்னா அவர் பேசுற விதம் பாருங்க, மற்ற அரசியல்வாதி மாதிரி பேசல. அவர் ஒரு புது விதமா பேசுறாரு, புது அப்ரோச் இருக்குது. ஒரு சின்சியரிட்டி காமிக்கிறார். தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வரணும், அரசியல்ல மாறணும், ஆட்சியில மாறணும், நல்லாட்சி வரணும், ஒரு நல்ல நோக்கத்தை காமிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அவர் இந்த மாதிரி செய்யும் போது பிரசாந்த் கிஷோர் ஏதோ பெரிய கடவுள் மாதிரியும் அவரை பக்கத்துல வச்சுட்டா ஜெயிச்சிட போற மாதிரியும் ஏன் இவர் நினைத்து கொண்டு இருக்கிறார் தான் எனக்கு தோணுது. இவருக்கு இந்த அட்வைஸ் யார் கொடுத்தாங்க? ஏன்னா எனக்கு பிரசாந்த் கிஷோரை நல்லா தெரியும். அவர் வாட்டர் எக்ஸ்பர்ட்டா இருந்தார் குஜராத். அப்போல இருந்து எனக்கு அவரை தெரியும், பலமுறை அவரோட பேசியிருக்கேன். ஆனா பட் அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை சீஃப் கெஸ்டா பண்ணி, அவர் பாருங்க, அவருக்கு ஒன்றும் கொள்கை ஒன்றும் கிடையாது. அவருக்கு பெரியார் கொள்கை எந்த கொள்கை இல்லாத ஒரு ஆலோசகர் அவர். இனி பீகார்ல நம்ம ஏன் பண்ணக்கூடாது, பீகார்ல ஒரு மாற்றம் வரணும். அவர் நிதிஷ்குமாரோட அவருக்கு சண்டை வந்து, ஏன்னா இவர் நிதிஷ்குமார்ட்ட ஏதோ எதிர்பார்த்தாரு, பிஜேபி கிட்ட எதிர்பார்த்தாரு, அமித்ஷா எனக்கு நிறைய ஏதாவது பண்ணணும்னு. ஆனா கட்சிகள் ஆலோசகர்களுக்கு ஆலோசகராக தான் வச்சுப்பாங்க, ஆலோசகர்களை தலைவராக்க மாட்டாங்க. இதேதான் ராகுல் காந்தி போனாரு. ராகுல் காந்தி இதே தான் சொன்னாரு, எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நான் உங்க கட்சி சரி பண்ணி காமிக்கிறேன்னாரு. அப்ப ராகுல் காந்தி இவர் அட்வைஸ் எடுத்து, சரி உங்களுக்கு கொடுக்கவே, ஏன்னா எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஃபீ இருக்கும், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இருக்கும், அது கொடுத்தாச்சு. ஆனா அட்வைசரே உங்களுக்கு கன்சல்டன்ட்டே பெரிய சிஓ ஆக முடியாது இல்லைங்க, அந்த மாதிரி விஷயம் அது. அதனால எனக்கு அதிசயமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு, ஏன் இதை செஞ்சாரு விஜய். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.